ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, படாத துயரங்களை எல்லாம் பட்டு அனுபவித்து கடந்து இப்போயாவது கஷ்டம் முடிஞ்சிடும், நம்ம வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் வந்துடும்னு நம்பிக்கையோடு காத்திருக்கும் உனக்காகவே இந்த வராகி அம்மா பேச வந்திருக்கேன். இது வரைக்கும் நீயும் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ட, வாழ்க்கையில் பார்க்காத துயரத்தை எல்லாம் பார்த்துட்ட, இழப்பையும் சந்திச்சிட்ட, துன்பத்தையும் தோல்வியையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் சமாளிச்சிட்ட. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உன் வாழ்க்கையில் நிம்மதிங்கிற ஒன்று எட்டாத கனியாகவே இருக்குதேன்னு தானே கவலைப்படுற. இதோ இப்போதே உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கும் நோக்கத்தோட இந்த வராகியம்மா வந்துட்டேன் என் செல்லவே. இனிமே உன் மனசில் எந்த குழப்பமும் இல்லாத அளவுக்கு, எந்த கவலையும் இல்லாத அளவுக்கு உன் சூழ்நிலைகளை எல்லாம் சரி செஞ்சு எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் ஓடி வந்துட்டேன். இனிமே உன் பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய போகுது. உன் மன இருளை அகற்றி உன் வாழ்க்கைக்கு ஒளியாக இந்த வராகி அம்மா வந்து நிற்க போகிறேன். உன் மனசும் வாழ்க்கையும் இனி நிறைவானதாக நிம்மதிக்குரிய விதமாக மாறப்போகுது. எப்போது நீ என்னை மனசார நினச்சாலும் நான் உடனே உனக்காக ஓடி வருவேன்னு தெரியாதா உனக்கு? இப்போது கூட உன் கவலைகளை நினச்சி நீ கஷ்டத்தை நினச்சி வருத்தப்பட்டதால தான் உனக்காக உதவி செய்யும் நோக்கத்தோட இந்த வராகி அம்மா ஓடி வந்தேன். நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் எல்லா பிறவிகளிலும் சந்தோஷமா, மஞ்சள் குங்குமத்தோட மகிழ்ச்சிகரமா, செல்வ செழிப்போட சந்தோஷமா, எந்த குறையும் இல்லாமல் நிறைவான நிம்மதியான தீர்க்க சுமங்கலியா வாழணும்னு தானே இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன். அதே போல நீயும் உன்னை நம்பி வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மனசார உதவி செய். நம்ம உங்களுக்கு உதவி செய்கிறதால நமக்கு என்ன கிடைக்கும்னு ஒருபோதும் பலனை எதிர்பார்க்காதே. நிச்சயமாக நீ செய்கிற நல்ல விஷயங்களுக்கு ஏற்ற நல்ல பலனை நான் கொடுப்பேன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை நம்பி இருப்பவர்களுக்கு நீ ஒருபோதும் தீங்கோ துன்பமோ துரோகமோ செய்யக்கூடாது. உன் மேலே பொறாமப்படுறவங்களை பார்த்தும் உனக்கு விரோதமாக உன்னை பற்றி புறம் பேசி திரிபவர்களை பார்த்தும் நீ ஒருபோதும் பயப்படாதே. நேற்று வரைக்கும் உன் வாழ்க்கையில் என்ன வேணா நடந்திருக்கலாம், ஆனால் இப்போது நீ யோசிக்க வேண்டியது நாளைய வெற்றியை பற்றி மட்டும்தான். நாளைக்கு வெற்றி பெறணும்னா இன்னைக்கு என்ன செய்யணுங்கிறத யோசிச்சு அதை இப்போதே சிறப்பாக செய்ய ஆரம்பி. நீ வாழ்க்கையில் கட்டப்பட்ட கஷ்டம் உனக்கு கொடுத்த அனுபவத்தை வேறு யாராலும் உனக்கு கொடுக்க முடியாது. எந்த கல்லூரி பல்கலைக்கழகம் பள்ளிக்கூடத்திலும் சொல்லிக் கொடுக்காத அனுபவத்தை தான் வாழ்க்கை உனக்கு துயரங்களின் மூலமாக சொல்லி கொடுத்துருக்கு. நீ சந்தித்த துரோகிகளும் தோல்விகளும் எல்லாமே இப்போ உனக்கான அனுபவமாக மாறப்போகுது என் செல்லமே. எப்போதுமே நீ எதிர்பார்த்தது எல்லாமே உடனே கிடைக்கணும்னு மட்டும் ஒருபோதும் ஆசைப்படாதே. அது நல்லதோ நல்ல பொருளோ நல்ல விஷயமோ எதுவாக இருந்தாலும் சரி, உடனே கிடச்சிட்டா அது சீக்கிரமே உன்னை விட்டு விலகி போயிடுங்கிறது தான் உண்மை. ஆனால் உன்னை பொறுக்க வச்சு உன்னை காக்க வச்சு உன் கைகளில் கொடுக்கும் விஷயங்கள் நிரந்தரமாக நிச்சயமாக உன் கூடவே இருக்கும்ன்றத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. நீ முழு மன உறுதியோடு செயல்படும் போது இந்த உலகமே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை உருவாக்கி கொடுக்கும். எப்போதும் யார்கிட்டையுமே உன் மனசில் இருக்கிற நல்லதையோ கெட்டதையோ எதையும் பகிர்ந்து கொள்ளாதே. உனக்கு பிடிச்சதுன்னா எவ்வளோ தூரம் வேணாலும் பயணம் செய்ய. உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நீ நல்ல விஷயங்களை சொல்லும்போது அதை நல்ல விதமாக எடுத்துக்கொள்ளும் மனப்பக்குவம் அவர்களுக்கு இருக்காது என் செல்லமே. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவே இருக்க பழகிக்கோ. அமைதியாக இருப்பவர்களை எல்லாம் ஒன்றும் தெரியாது, அசட்டுத்தனமாக இருக்காங்க, அப்பாவிகள், ஏமாளிகள், முட்டாள்கள்னு மட்டும் நீ ஒருபோதும் நினச்சிட வேணாம். இந்த உலகத்தில் பேசுகிறவனை விட கேட்பவர்கள் தான் புத்திசாலி. யார் என்ன சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்டு கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்கோ. எப்போதும் தன்னம்பிக்கையோடு இரு. என்னால் முடியுன்ற எண்ணத்தை உனக்குள்ள உறுதியாக வைராக்கியமாக வளர்த்துக்கோ. எந்த விதத்திலும் முடிவு எடுக்கணும்னா யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்காதே. சுயமாக முடிவெடுக்கும் தைரியம் உனக்குள்ளே இருந்தாதான் உன் வாழ்க்கையில் உன்னால் வெற்றிகளை பெற முடியும். உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து
உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது என் செல்லமே. அதே போல இன்னொருத்தர் வாழ்க்கையை பார்த்து அவங்களுக்கு அமைஞ்சா போல வாழ்க்கை நமக்கு அமையலையே, அவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை நமக்கு கிடைக்கலையேன்னு ஒருபோதும் எதிர்பார்க்காதே, ஏங்காதே, ஆசைப்படாதே. இங்கு ஒவ்வொருத்தர் தலையெழுத்துக்கும் தலைவிதிக்கும் ஏற்றார் போலதான் அவங்கவங்க வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அவங்க வாழ்க்கை பாதை வேற, அவங்க பயணம் வேற, அவங்க படப்போகிற கஷ்டமும் வேற. உன் வாழ்க்கையில் அந்த கஷ்டம்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வராகி அம்மா இப்படிப்பட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுத்துருக்கேன். பொறுமையாக நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நீ வாழும்போது கூடிய சீக்கிரம் உனக்கான அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். எப்போவும் நீ எதுக்காகவும் பாதி வழியில் மட்டும் சோர்ந்து போய் நின்றுடக்கூடாது. ஏன்னா நிற்கிற குதிரைக்கு இங்கே மதிப்பே இல்லை, ஓடும் குதிரைக்கு தானே மதிப்பு உண்டு. அதே தான் வாழ்க்கையிலையும் நீ ஓடிக்கிட்டே இருந்தினா மதிப்பு தானாகவே உன்னை தேடி வரும். வயசு ஆக ஆக தான் உனக்கு வாழ்க்கையில் பல விஷயங்கள் புரிய வரும். உன் வாழ்நாள் முழுவதும் உன் கூடவே யாரும் வந்துட போகிறதில்ல. நீ எப்படி இந்த பூமியில் பிறக்கும்போது உங்கள் அம்மாவின் வயிற்றில் தனியாக பிறந்தாயோ அதே போல் இந்த உலகத்தையும் தனியாக வாழ தயாராயிக்கோ. இந்த வாழ்க்கை அதுதான் உனக்கு கற்றுக் கொடுக்கும். கஷ்டங்களே இல்லாமல் பிள்ளைகளை சுகமாக வளர்க்கணும்னு இந்த கலிகாலத்தில் எல்லா பெற்றோர்களும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உன் பிள்ளைங்க எப்போ கஷ்டப்படக்கூடாது நீ நினைக்கிறியோ அப்போதே நீ அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க தயாராயிட்டன்னு தான் அர்த்தம். ஆம் என் செல்லமே, இன்னைக்கு நீ கஷ்டம் தெரியாமல் சுகமா அவர்களுக்கு எந்த வேலையையும் சொல்லி கொடுக்காம, அவர்களுக்கு பொறுமையை சொல்லி கொடுக்காம, பொறுப்பை சொல்லி கொடுக்காம வளர்த்தினா நாளைக்கு எதிர்காலத்தில் அவங்க யார் கூடயும் ஒத்து போக மாட்டாங்க. கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சவால்களையும் எப்படி சமாளிக்கணுங்கிறதும் அவங்களுக்கு தெரியாமலேயே போயிடும். இப்போது நீ அவங்களுக்கு கஷ்டம், நஷ்டம், வறுமை, பிரச்சனை எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் சமாளிக்க சொல்லி கொடுக்கும்போது நாளைக்கு அவங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணிவோடு கூடிய சந்தோஷ வாழ்க்கையா நிச்சயமா இருக்கும் என் செல்லமே. வாழ்க்கையில எல்லார் முன்னாடியும் வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சு நீ பாதி காலத்தை கழிச்சிட்ட. இப்போ உன் பிள்ளைங்களை நல்லபடியா வாழ வைக்கணுமே நினைச்சு மீதி காலத்தையும் கழிச்சுக்கிட்டு இருக்க. இப்படியே உன் ஆசைகள் எல்லாம் அழிஞ்சு நலிஞ்சு போயிடுச்சு இல்லையா? அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிற, அடுத்தவங்க முன்னாடி நம்ம குடும்பத்தை வாழ வைக்கணும்னு நினைக்கிற. எப்போ உனக்காக உன் வாழ்க்கையில் உனக்கு பிடிச்ச விஷயங்களையெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீ சந்தோஷமாக வாழ போறன்னு இந்த வராகி அம்மாவுக்கு வருத்தமும் வேதனையுமாகவே இருக்கிறது. வாழ்க்கையை பற்றி யார் உனக்கு சொல்லி கொடுத்தாலும் அதை புரிய வைக்க முடியாது. வாழ்க்கையே உனக்கு சொல்லி கொடுக்கும்போது அதை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் என் செல்லமே. நீ எந்த தவறும் செய்யாத நல்ல பிள்ளைன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த ஊரும் உலகமும் உறவுகளும் என்னமோ உன்னை எதிரி மாறையும் நீ தப்பான ஆள் மாதிரியுமே உன்னை சரியாக புரிஞ்சுக்காம உன்னை வலியையும் வேதனையும் கொடுத்து வாழ வைப்பதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எந்த தவறும் செய்யாத, எந்த தீங்கும் செய்யாத நீ மனசில் பட்டதை அப்பட்டமாக வெளிப்படையாக நேரடியாக பேசுகிறதாலேயே உன்னை தப்பான ஆள்னு இந்த உலகம் நினச்சிக்கிட்டு இருக்கு. இப்போதாவது புரியுதா? மனசில் பட்டதை அப்படியே பேசக்கூடாது. எந்த நேரத்தில் எதை பேசணுமோ அதை யோசித்து பேசு. நடத்த வேண்டிய விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா இருப்பேன்றது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். எந்த சூழ்நிலையிலையும் யார் மீதும் கோபப்படாதே. நீ எப்போ கோபப்பட்டாலும் உனக்கு எதிரில் இருக்கவங்க தான் ஜெயிப்பாங்கன்றது தான் எழுதப்பட்ட நியதி. கோபப்படும் ஆட்கள் வாழ்க்கையில் தோற்று போயிடுவாங்க. நீ எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கியோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமே செல்லமே. உனக்கு எதிராக நின்று உன்னை நீ செய்கிறத தப்பு அது இதுன்னு சொல்கிறவங்க, உன்னை குறை சொல்பவர்கள் உனக்கு எதிரியும் அல்ல, உன் கூடவே இருக்கிறவங்க உனக்கு உறவுகளும் அல்ல. காலமும் சூழ்நிலைகளும் தான் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உனக்கு உணர்த்தும். எப்போதும் பொறுமையாக இருந்து கூட இருக்கிற மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை சமாளிக்க தயாராகு. சில பேர்கிட்ட பேசுறதுக்கு ஆசையாக இருக்கும், ஆனால் நேரம் இருக்காது. சில பேர்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு நேரம் இருக்கும், ஆனால் அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு மனசு இருக்காது. என்ன பண்ணுறது?
பிடிச்ச உறவுகள் எல்லாம் உன்னை விட்டு வெகு தூரமாக இருக்காங்க. உனக்கு பிடிக்காத உறவுகள் தான் உன் கூடவே உன்னை சுற்றி இருக்கிறாங்களா? கவலைப்படாத. யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட நீ பேசக்கூடாதுன்றது உன்னை விட உன் வாழ்க்கையில் காலமும் சூழ்நிலையும் தானே அதிகமாக முடிவெடுக்குது. எது எப்படி இருந்தாலும் பேச்சு அளவோடு இருந்தால் தான் எல்லாருக்கும் நல்லது. யார் உன்னை தொலைத்தார்களோ அவர்களே உன்னை தேடி வரும் சூழ்நிலையை இந்த வராகி அம்மா உருவாக்கி தருவேன். நீ எப்போதும் தைரியமாக எந்திரிச்சு நிற்க பழகு. உனக்கு பிடிக்காதவர்களிடம் நீ உண்மையாக இருக்கணுன்றதுல நீ ஜெயிச்சிடுற. அதாவது உனக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ நீ எல்லாருக்கும் உண்மையாக இருக்க. ஆனால் மற்றவங்க அதே மாதிரி உன்கிட்ட உண்மையாக நேர்மையாக சரியாக இருப்பாங்களான்னு எதிர்பார்த்தினா அது ஒருபோதும் நடக்காத காரியமாக இருக்கும் என் செல்லமே. நீ எப்போதும் நீயாக இரு. யாருக்காகவும் உன்னை மாற்றிக்க வேணாம். ஏன்னா உனக்காக இங்கு யாரும் மாறப்போவதில்லை. நீ வாழும் வரை இந்த பூமியில் நீ யாரையும் வெறுக்கக்கூடாது. அதே போல உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை செய்வதில் மட்டும் கவனம் செலுத்து. நீ இருக்கிற போது உன்னை அலட்சியமாக நினைக்கும் இதே உறவுகள் நீ அந்த இடத்தில் இல்லாத போது உன்னை தேடி உன்னை பற்றி புகழ்ந்து உயர்த்தி பேசும் அளவுக்கு இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் அடுத்தவங்க உன்னை பற்றி என்ன சொன்னாலும், கற்பனையாக 1000 பழிகளை உன் மேலே போட்டாலும் குற்றம் சுமத்தினாலும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உன்னை பற்றி உனக்கு தெரியாததா அவங்களுக்கு தெரிஞ்சிட போது. யார் உன்னை பற்றி தப்பாக நினச்சாலும் தப்பாக பேசினாலும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் கூட அதுக்காக நீ கவலைப்படாத. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நடப்பது அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன். உன் வாழ்க்கையை குறையே இல்லாத நிறைவான நிம்மதியான வாழ்க்கையாக நான் உருவாக்கி தர்றேன். கஷ்டங்கள் வரும்போது உறவுகள் கற்றுத்தரும் ஒரு பாடம், நீ தான் உனக்கு துணையாக இருக்கணும், நாங்கள்லாம் வந்து நிற்க முடியாதுங்கிறது தான். நீயும் எப்போதும் யாரையும் எதிர்பார்க்காதே. இந்த வராகி அம்மாவை நம்பினா உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உனக்கானது என படைக்கப்பட்ட அனைத்தும் ஒருபோதும் உன்னை விட்டு எங்கேயும் போகாது. நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. ஒரு நிமிஷம் கூட யாருக்கும் நிரந்தரமில்லைங்கிற போது இந்த வருத்தமும் கஷ்டமும் மட்டும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்கிவிட போகுதா என்ன? கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக இந்த வராகி அம்மா உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் இரட்டை வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்று அவங்க வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கை, இன்னொன்று அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை. எல்லா மனிதரும் வாழ நினைக்கிற வாழ்க்கை வேற, ஆனால் அமைஞ்ச கிடைச்ச வாழ்க்கை வேற. ஆனால் சகிச்சு சமாளிச்சு வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க. அதே போல தான் உன் வாழ்க்கையும் நீ ஏற்றுக்கிட்டு மன அமைதியோடு சமாளித்து வாழும்போது கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையே உனக்கான சந்தோஷ வாழ்க்கையாக அமையும். நீ அன்பு காட்டுகிற மனிதர்கள், நீ நேசிக்கும் மனிதர்கள் உன் உணர்வுகளை மதிக்க மாட்டாங்கன்றதுக்காக நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. யார் உன்னை திட்டினாலும் எரிச்சலை உண்டாக்கினாலும், யார் உன்கிட்ட வந்து விவாதம் செய்தாலும் நீ அமைதியாக கடந்து போ. அப்படி யார் கத்துறாங்களோ சண்டை போடுறாங்களோ அது அவர்களுக்கே பாதிப்பை கொடுக்கட்டும். நீ அதை கண்டுக்காம கடந்து போக தயாராகு. அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணும்னு நினச்சி நீ ஒருபோதும் மன நிம்மதியை இழக்க வேண்டாம் என் செல்லமே. ஒருத்தர்கிட்ட ரொம்ப நேரமாக பேசுறதுக்கு பேர் நட்போ உறவோ கிடையாது. அவங்க போன பிறகு அவங்கள பற்றி தவறாக பேசாமல் இருப்பது தான் நல்ல நட்பு. நீ எப்போதும் யாரும் முகத்துக்கு முன்னால் ஒரு மாதிரியும் முதுகுக்கு பின்னால் வேற மாதிரியும் பேசக்கூடாது என் செல்லமே. மற்றவங்க உன்னை பற்றி அப்படி பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சாலும் நீ அவர்களை விட்டு கடந்து போக தயாராயிடு. உன்கிட்ட காசு பணம் இல்லைன்னா நீ அமைதியாக இருக்கணுமே தவிர கடன் வாங்கியாவது நம்ம ஆசைப்பட்டதை வாங்கணும்னு ஒருபோதும் நினைக்காதே. கடன் எப்போதும் நிம்மதியைத்தான் குலைக்குமே தவிர வேறு எந்த சந்தோஷத்தையும் தரப்போறதில்ல. அதனால் கடன் பிரச்சனையிலும் கஷ்டத்திலும் நீ மாட்டிக்கொள்ளாமல் தைரியமாக வாழ்க்கையில் முன்னேறி முன்னோக்கி போய்கிட்டே இரு. பேனால் எழுதும்போது தப்பாக எழுதிட்டா அந்த காகிதத்தை தான் கிழிச்சு போடுவாங்க. தவறாக எழுதியது பேனாவாகவே இருந்தாலும் எப்படி எல்லாரும் காகிதத்தை கிழிச்சு போடுறாங்களோ அதே போல தான் சில பேர் தப்பு செய்வாங்க.
ஆனால் அந்த பழியும் பாவும் இன்னொருத்தர் மேலே போய் தான் சேரும். அதுக்காக அப்படி இன்னொருத்தர் செஞ்ச தப்பு ஓ மேலே குற்றமாகி இந்த உலகமே உன்னை தப்பாக பேசுறது எனக்கு நல்லா தெரியும். உன் ஊரும் உறவுகளும் உன்னை பற்றி புரியாமல் இப்படி பேசினாலும் யார் மேலே தப்புன்னு இந்த வராகி அம்மா எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. உன்னை பற்றி தப்பாக நினைக்கிற தவறாக பேசுகிற மனிதர்களை நினச்சி நீ வருத்தப்படாதே. அவங்க கண்ணு முன்பாகவே உன்னை நல்லபடியாக உயர்த்தி சிறப்பித்து வாழ வைப்பேன். இந்த வராகி அம்மாவை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்க உனக்கு எந்த மனக்குழப்பமும் வேண்டாம். நான் உன்னை சோதிப்பனை தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கு எது தேவைப்பட்டாலும் அதை அள்ளி அள்ளி கொடுப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கேன். என் அன்பு குழந்தையான உனக்கு அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதை ஆசைப்பட்டு கேட்டாலும் அதை உன் கைகளில் ஒப்படைத்து உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். நீ எதிலும் அவசரப்படாம பொறுமையாக இரு. உன் மன பாரத்தை எல்லாம் என்கிட்ட இறக்கி வச்சினா நானே உனக்கான சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பேன். என் மேலே முழு நம்பிக்கை வச்சு நீ செய்யும் எல்லா செயல்களையும் உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்குறேன். நீ யார் மீதும் காரணமில்லாமல் அன்பை அள்ளி கொடுக்காதே. எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும்னு நினைக்காதே. ஏன்னா நீ வேணும்னா அடுத்தவங்க மேலே அன்பை அளவில்லாமல் கொட்டலாம், எல்லாருக்கும் உண்மையாக இருக்கலாம். ஆனால் மற்றவங்க அதே போல் இருப்பாங்கன்னு நினச்சினா அது உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்து மன நிம்மதியை இழக்கச் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு அன்பை அளவோடு கொடு. எல்லாரிடமும் ஒரு இடைவெளி வச்சுக்கோ. நட்போ உறவோ அது கொஞ்சம் இடைவெளி விட்டு இருக்கும்போது தான் வாழ்க்கை அழகாக இருக்கும்.